பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய சர்வாங்க குணங்கள் ஏராளம். அதையெல்லாம் நாம் முழுமையாக வரையறுக்க முடியாது. அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வியாபி, சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்துக்கும் மேலானவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று அநேக தேவனுடைய வளங்களை நாம் வேதத்தில் காண்கிறோம். ஆனால் அவைகளில் சில குணங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புள்ளது. 2 குணங்கள் உண்டு. ஒன்று சிற்றை, சேசனிங் என்று சொல்கிறோம். இன்னொன்று புடமிடுதல், ரிஃபைனிங் அல்லதென்றால் பியூரிஃபை. நாளின் காலையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சாயலாக மாறுவதுதான் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற இலக்காகும். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறார். ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. 3 பெரிய வளங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வசனத்தினால் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய ஆவியினால் நம்மை வழிநடத்துகிறார். அவருடைய கிருபையால் நம்மை தாங்குகிறார். ஆகவே இந்த சிட்சித்தல் என்கிறதான இந்த குணத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். ஆங்கிலத்தில் லவ்விங் டிசிப்ளினர், அன்புள்ள ஒழுங்குபடுத்துபவர். தேவன் ஒழுங்குகளின் தேவன். தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல. தேவன் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாக ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒழுங்குகளையே எதிர்பார்க்கிறார். ஏனோ தானோ என்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அது போதுமானதல்ல. தேவன் அதை விரும்புகிறதும் அல்ல. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவர் அந்த ஜனங்களை எல்லாம் 50 பேராக உட்கார வைத்ததை நீங்கள் காண்கலாம். மாத்திரமல்ல, மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்ததாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒழுங்கு இருக்க வேண்டும். அது வேஸ்டான காரியமானாலும் சரி, அது எந்த காரியமானாலும் சரி, ஒவ்வொன்றையும் அதனதன் இடத்துல வைத்து ஒவ்வொன்றையும் அந்தந்த நேரத்தில் செய்து பழக வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு தேவனாய கர்த்தருடைய சிட்சை என்கிற ஒரு மாபெரும் குணம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், உபாகமம் 11:2. அதுல உங்கள் தேவனாய கர்த்தர் செய்த சிட்சையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் கூறும்போது சிட்சை அதிலே வருகிறது. ஆச்சரியமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய பலத்த கை, தேவனுடைய மகத்துவம், ஓங்கிய புயம், இவைகளோடு கூட அந்த சிட்சையும் ஆவியானவர் ஒப்பிடுகிறார். அப்படி என்றால் இந்த சிட்சை மிக மிக அவசியமாய் இருக்கிறது. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது என்று வேதம் கூறுகிறது. மாத்திரமல்ல, சிட்சையை நாம் பகைத்தால் அவருடைய வார்த்தைகளை நமக்கு பின்னாக எரிந்து போடுகிறோம். பாருங்கள், சங்கீதம் 50:27. சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்று வேதம் கூறுகிறது. இந்த சிட்சை என்றால் என்ன? நான் அநேகரிடத்துல கேட்கும் பொழுது சிட்சை என்ற உடனே சொல்லுவாங்க, எனக்கு சுகவீனம் வந்தது அல்லது எனக்கு ஒரு கஷ்டத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது அல்ல. முதல் சிட்சை போதக சிட்சை. நீதிமொழிகள் 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவவழி. முதலாவது, தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்காக எல்லாவற்றையும் செய்கிறார். ஒருவர் பாவத்தில் விழும்போது அல்லது அவருக்கு விரோதமாக ஒருவர் பாவம் செய்யும்போது ஆண்டவர் உபயோகிக்கிற சில டூல்ஸ், அதுல முதலாவது போதக சிட்சை. பேசுகிறார், மகனே மகளே, நீ செய்கிறது தவறு என்று அவர் போதகத்தால் சிட்சை கொடுக்கிறார். நம்முடைய ஜனங்கள் அதை அவ்வளவு ஈஸியாக உணர்ந்து கொள்கிறது. பேசுகிற ஆட்களே பார்க்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிற தேவனுடைய மனிதர்களையே பார்க்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்போது அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும்
போதுமானதாக இருக்கிறது. கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பித்தல், இதற்குத்தான் தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே கடிந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. ஆகவே இன்றைக்கு சிக்ஷை என்றால் என்ன என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உன் மகனை சிக்ஷை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். பாருங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன். இங்கே தகப்பனுடைய பிள்ளைகள் வேசியின் பிள்ளைகளை பிரிக்கிறார். அப்போ ஒருவர் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நம்முடைய உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் கொஞ்ச காலம் தங்களுக்கு தோன்றியபடி, நல்லா கவனிங்க, தங்களுக்கு தோன்றியபடி நம்மை சிக்ஷித்தார்கள். ஆனால் இவரோ பாருங்கள் 12:10, இவரோ தம்முடைய பிரயோஜனத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். எபிரேயர் 12:11, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆயினும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். நீதியை படிப்பிக்குதல், நீதியாகிய சமாதான பலனை அது தரும். என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாது. இந்த நாளின் காலையில் ஆண்டவர் உங்களை சிக்ஷிக்கிறார் என்றால் அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. 5 வயது நிரம்பிய ஸ்டீவ் தன்னுடைய தகப்பனுடைய அன்புக்கும் தாயினுடைய அன்புக்கும் சொந்தம் கொண்டாடுவதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தான். ஏனென்றால் அவனுடைய தாயும் தகப்பனும் மரித்து விடுகிறார்கள், இவன் தனிமையாக விடப்படுகிறான். அப்பொழுது அருகில் உள்ள ஷேரன் என்கிற ஒரு தம்பதியினர் தங்களுக்கு 4 பிள்ளைகள் உண்டு. இருப்பினும் இந்த ஸ்டீவ் என்கிற தம்பியினுடைய பெற்றோர் இறந்த போது அவர்கள் இந்த ஸ்டீவ் தம்பி தங்களுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. ஒரே சாப்பாடு, ஒரே துணிமணி, ஒரே படிப்பு, ஒரே விதமான அந்த எல்லாம் கொடுக்குறாங்க. எந்த மாற்றமும் இல்லை. அந்த 4 பிள்ளைகளுக்கும் எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல ஸ்டீவுக்கும் கொடுக்கிறார்கள். ஒரு நாள் காலையில அவர்கள் டைனிங் டேபிள்ல இந்த ப்ரேயருக்காக கூடும்போது ஸ்டீவ் கேட்குறான், மம்மி நீங்க மற்ற 4 பேரை மாதிரி என்னைய நேசிக்கல அப்படின்னு சொல்றான். எல்லாருக்கும் அதிர்ச்சி. ஒரே சாப்பாடு, ஒரே துணிமணி, ஒரே படிப்பு, ஒரே அந்தஸ்து. ஆனால் ஸ்டீவ் சொல்றான், நீங்க அந்த 4 பேரையும் நேசிக்கிறது போல என்னை நேசிக்கல. ஆச்சரியப்பட்டு போனார்கள் அந்த ஷேரன் தம்பதியினர். என்ன என்று கேட்ட பொழுது சொன்னால், அந்த 4 பேரும் தவறு செய்யும் போது நீங்கள் அவனை தண்டிக்கிறீர்கள், நான் தவறு செய்யும் போது என்னை நீங்கள் தண்டிக்கிறது இல்லை. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சத்தியத்தை அந்த ஸ்டீவ் விளங்க வைக்கிறான் பாருங்க. அருமையானவர்களே, டாக்டர் டி ஹேன் என்பவர் கூறுகிறார், தன்னுடைய இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், என்னுடைய ஜீவியத்தில் எல்லாம் சரியாக நடந்து கொண்டே இருந்தால் நான் சற்று இளைப்பாறுதலற்று காணப்படுவேன். இப்படி எல்லாம் சரியாக நடக்கிறது என்று ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாராம். அவர் சொல்றாரு, நம்முடைய எல்லாருடைய ஜீவியத்திலும் கருப்பு புள்ளிகள் இல்லாமல் இல்லை. எல்லாருடைய ஜீவியத்திலையும் கருப்பு புள்ளிகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் பலவீனத்தை அனுப்பும் போது அல்லது உபத்திரவம் ஜனங்களுக்கு ஆண்டவர் அனுப்பும் போது ஒரு இடத்துல வாசிக்கிறோம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளை உனக்கு கொடுத்து அந்த வார்த்தைகளை நீ பின்பற்றுவாயோ என்று அவர் உன்னை சோதிக்கிறார். என்ன அருமையான ஒரு வசனம் பாரு. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி வார்த்தைகளை அனுப்பி உன்னை சோதிக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. இப்போ டிகன் என்ன சொல்றாரு, எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்று நான் நினைப்பேன். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சிக்ஷையை கொடுக்கும் போது 2 விதமான காரியங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த சீர்திருத்தத்தை லகுவாக எண்ணி இது தேவையில்லை என்று எண்ணக்கூடாது. சரியா? இந்த சீர்திருத்தத்தை லகுவாக எண்ணி இது தேவையில்லை என்று எண்ணக்கூடாது. 2வது, இந்த சீர்திருத்தத்தை கடினமாக எண்ணி நாம் நம்பிக்கையற்று போகவும் கூடாது. அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில சீர்திருத்தம் தேவைதான். அன்புள்ள ஒழுங்குபடுத்துபவர் உங்களை இன்றைக்கு ஒழுங்குபடுத்த விரும்புகிறார். தம்முடைய பிரயோஜனத்திற்காகவே உங்களை சிக்ஷிக்க விரும்புகிறார். ஆனால் நம்பிக்கையற்றது அல்ல. ஏனென்றால் கர்த்தருடைய சீர்திருத்த ஊழியத்தின் ரகசியம் நாம் எல்லாரும்
அவருடைய நேசத்துக்குரிய பிள்ளைகள் என்பதற்கு உண்மையான சாட்சியா. தேவன் தன்னுடைய சிட்சையின் கோலை பயன்படுத்தும் போது நாம் கவனிக்க வேண்டியது அவருடைய ஒரே நோக்கம் நம்முடைய நன்மைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய நித்தியத்திற்கு. கர்த்தருடைய சிட்சை கொடூரமானது அல்ல. கர்த்தர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார், ஒழுங்குபடுத்துகிறார். நாம் அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.